ஓம் சாந்தி. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைய முரளி 19/11/2025 பாப்தாதா மதுபனம். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் சதா நினைவு செய்தல் என்னும் தூக்கு மேடையில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே ஆத்மாக்களாக நீங்கள் நிஜ தங்கம் ஆகுவீர்கள். கேள்வி: உங்கள் குற்ற பார்வை உடனடியாக மாற்றுகின்ற சக்தி எது? ஆத்மாக்களாகி நீங்கள் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் என்னும் சக்தியை பெறும் பொழுது குற்றங்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன. தந்தையின் ஸ்ரீமத். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சகோதரர்களும் சகோதர சகோதரிகளும் ஆவீர்கள். உங்களுடைய கண்கள் ஒரு பொழுதும் குற்றமானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் நினைவின் போதையில் அமர்ந்திருக்க வேண்டும். அற்புதம், அற்புதமான பாக்கியம். ஏன்? கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவ்வாறு நினைக்கும் பொழுது நீங்கள் போதையை நிலைத்திருப்பீர்கள். போதை ஏறுவதற்கு இதான் வழி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தையும் யாரு? ஒரு ஆத்மாவை என்பதும் அவர் சம்பூர்ணமானவர் என்பதும் அவர் மீது எந்த துருவம் ஒரு பொழுதும் இருக்காது என்பதும் குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். தன்னிடம் துரு இருக்கின்றதென சிவபாபா கூறுவாரா? நிச்சயமாக இல்லை. இந்த தாதா முழுமையாக துருவினால் மூடப்பட்டிருக்கின்றார். தந்தை இவரினுள் பிரவேசித்துள்ளதால் அவர் அந்த உதவியை பெறுகின்றார். 5 விகாரங்கள் என்ற துருவினை தங்கள் மீது கொண்டிருப்பதால் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதே பிரதான விடயமாகும். தந்தை நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு துருவானது தொடர்ந்தும் அகற்றப்படும். நீங்கள் பிறவையாக என்ன பண்ணீங்க? பக்தி மார்க்க கதைகளை செவிமடுத்து வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது செவிமடுக்கின்ற விடயங்கள் முற்றிலும் தனித்துவமானவை. நீங்கள் இப்பொழுது ஞான கடலிடமிருந்து இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் புத்தியில் ஓர் இலக்கையும் குறிக்கோளும் கொண்டுள்ளீர்கள். வேறெந்த ஓர் ஆன்மீக ஒன்றுக்குடலிலும் எவ்விதமான குறிக்கோளோ இலக்கோ இருப்பதில்லை. நாடக திட்டத்திற்கேற்ப அவர்கள் ஏன் குறிக்கோள் இல்லை? கடவுளை சர்வவியாபி என வெறுமன கூறியவாறு தொடர்ந்தும் அவரை இகழ்கின்றார்கள். சர்வவியாபி என்பது என்ன? நிகழ்ச்சி. இது ஒரு நாடகம் என்பதையோ படைப்பவரும் இயக்குனரும் நாடகத்தால் கட்டுண்டுள்ளார்கள் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர் சர்வசக்திவான் என்று நினைவு கூறப்பட்ட போதிலும் அவன் என்ன வேணா செய்யலாம் கடவுள் நினைக்கிறாங்கல்ல. அவரும் நாடகத்தின் பாதையிலேயே நகர்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும்.
பாபா வந்து குழந்தைகளாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? ஆத்மாவாகிய என்னுள் பதியப்பட்டுள்ள அழிக்க முடியாத பாகத்திற்கேற்ப நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். ஏன் பாபா இதை நீங்க முதல்ல சொல்லல? கேட்க முடியும். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றவை எல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளவை. இப்பொழுது அதிமேன்மையான இந்த சங்கமிகத்தில் நீங்கள் என்ன ஆகிறீங்க? அதிமேன்மையான மனிதர்கள் ஆக வேண்டும். இவை கடவுளின் வாசகங்களாகும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்து இந்த லட்சுமி நாராயண் போல் ஆக வேண்டும். நீங்கள் உலகின் அதிபதிகளாக வேண்டும் என்று எந்த ஒரு மனிதராலும் கூற முடியாது. நீங்கள் உலகின் அதிபதிகளாகுவதற்கு, அதாவது சாதாரண மனிதர்களிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவையாக மேல என்ன சொன்னார்? பல கதைகளை செவிமடுத்திருந்தாலும் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சொர்க்கத்தில் உண்மையான லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யமே இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இது இப்பொழுது இல்லை. குழந்தையாக உங்களுக்கு திருமூர்த்தியை பற்றி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதி சனாத்தன தேவதேயரின் தர்மம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது. வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. அந்த தர்மம் இப்பொழுது இல்லை. அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகின்றது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் குழந்தைகளாய் உங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கமிகத்தில் வருகின்றேன். ஒவ்வொரு யுகத்துல வர்றது. இது ஒரு எங்க உட்கார்ந்துருக்கீங்க எல்லாம்? பல்கலைக்கழகமாகும். குழந்தைகளாக நீங்கள் உங்களுடைய நடத்தைகளை இங்கே மாற்ற வேண்டும். 5 விகாரங்களும் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் தேவர்கள் முன்னில் நின்று பாடுவது உண்டு. என்ன பாடுறீங்க? நீங்கள் சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகள். பாரத மக்களே தேவர்களாக இருந்தார்கள். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணனும் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது கலியுகத்தில் அவர்கள் பூஜிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் பூஜைக்கு தகுதி வாய்ந்த சத்தோபிரதான் ஆத்மாக்களாக இருந்தார். அவருடைய சரீரங்களும் சத்தோபிரதான் ஆனவையாக இருந்தன. ஆத்மாக்கள் எவ்வாறு, அவ்வாறே நகைகளும் ஆகுகின்றன. தங்கத்தினுள் கலப்படம் கலக்கப்படும் பொழுது அதன் பெறுமதியும் அதிக அளவு குறைகின்றது. உங்களுடைய பெறுமதியும் மிக உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய பெறுமதி இப்பொழுது அதிக அளவு குறைந்து விட்டது. அப்படின்னா என்ன? நீங்கள் பூஜைக்கு தகுதி வந்தவர்கள் இருந்தீர்கள், இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு யோகம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு துரு அகற்றப்படுவதுடன் தந்தை மீதான உங்கள் அன்பு தொடர்ந்தும் அதிகரிப்பதுடன் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். பாபா உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? குழந்தைகளே, நாள் முழுவதும் நீங்கள் எந்த அளவு நேரம் நினைவில் இருந்தீர்கள் என்ற அட்டவணை வைத்திருங்கள். நினைவு யாத்திரை எனும் சொற்பதம் சரியானது. யோகம் என்பதற்கு பதிலாக நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்கள் துரு அகற்றப்பட்டு உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும்.
அந்த வழிகாட்டுதல் உங்களை யாத்திரையில் பௌதிகமாக அழைத்து செல்கின்றார்கள். இங்கே ஆத்மாக்களாகி நீங்களே யாத்திரையில் இருக்கின்றீர்கள். உங்களை யாரும் கூட்டிட்டு போகுது. நாடக சக்கரம் முடிவிற்கு வருவதால் நீங்கள் பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த உலகம் மிகவும் அழுக்கானது என்பது உங்களுக்கு தெரியும். எவரும் கடவுளை அறிந்ததும் இல்லை, அவரை அறிந்து கொள்ள போவதும் இல்லை. இதனாலேயே கூறப்படுகின்றது, விநாச வேளையில் சிலருக்கு அன்பற்ற புத்தி உள்ளது, அவருக்கு இந்த நரகம் சொர்க்கத்தை போன்றுள்ளது. இன்றைய கண்டுபிடிப்புகள்ல அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இந்த விடயங்கள் அவர்கள் புத்தியில் புதிவதில்லை, அவர்கள் புத்தியில் பதிவதில்லை. இந்த ஞானத்தை கடைவதற்கு குழந்தையாக நீங்கள் அதிக அளவு எப்ப கடைய முடியும்? ஏகாந்தத்தில் இருப்பது அவசியம். இதனாலே மதுவனம் புகழப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். கடவுள் சரீரங்களை கொண்ட ஆத்மாக்களை எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் முன்னே சக்கரத்தில் கற்பித்ததை போன்று எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாடகத்தினுடைய நகர்த்தலுக்கு தகுந்தா போலதான் அவரு சொல்ல முடியும். இது ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய கேள்வி அல்ல. அவர் ஒரு சிறு குழந்தை, அவர் ஒரு ஆத்மா, இவர் பரமாத்மா ஆவார். முதல் இலக்க ஆத்மாவாகிய இந்த இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் இது இறுதி இலக்கத்தவர் ஆகியதால் என்ன நடந்தது? அவருடைய பெயர் மாற்றம் அடைகின்றது. அவருடைய பல பிரிவுகளில் இறுதியில் அவருடைய பெயர் நிச்சயமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும். இவர் தாதா லேக்ராஜ் என்று அழைக்கப்பட்டார். இது இவருடைய பல பிரிவுகளின் இறுதி பிரிவியாகும். தந்தை கூறுகிறார், நான் இவருடன் பிரவேசித்தது எதுக்காக? உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். தந்தை நிச்சயமாக எவரேனும் ஒருவருனுள் பிரவேசிக்க வேண்டும். ஏன் இவருக்குள்ள வராருன்னு கேள்வி கேட்கிறாங்க. அவ சொல்லார், யாருக்குள்ள வந்தாலும் இந்த கேள்வியை கேட்பீங்க. இவ்விடயங்கள் சமய நூல்கள் குறிப்பிடப்படவில்லை. தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மாத்திரமே இதனை கற்கின்றீர்கள். இந்த ஞானம் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாது. அங்கே வெகுமதி மட்டுமே உள்ளது. தந்தை சங்கமிகத்தில் வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். பின்னர் நீங்கள் உங்கள் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கோருகின்ற காலம் இதுவே ஆகும். எனவே குழந்தையாக நீங்கள் கவன ஈனமாக இருக்கக்கூடாது. மாயை உங்களை மிக கவனமீனமானவர்கள் ஆக்கும் பொழுது அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தை உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறார். அப்பொழுது உங்களுடைய பாக்கியத்தில் பெரும் வித்தியாசம் ஏற்படுகிறது. சிலர் சித்தி அடைகின்றார்கள், சிலர் சித்தி அடைவதில்லை. இரட்டை கிரீடதாரிகள் ஆகுவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யவே வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் இருக்கலாம். குழந்தையாகி நீங்கள் உங்கள் பௌதிக தந்தையுடனான கடன்களை தீர்க்க வேண்டும். தான் வாங்கி வச்சிருந்தாருன்னா நீங்கள் சட்ட திட்டங்களுக்கேற்ப நடப்பவராக இருக்க வேண்டும். இவ்வுலகில் அனைத்துமே சட்டத்திற்கு புறம்பானவையாகவே இருக்கின்றன. மிக மேன்மையானவர்கள் இருந்த நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், அதாவது பிகே சாவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆகையால் குற்ற பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. தந்தை உங்களுக்கு இந்த தந்திரத்தை கூறுகின்றார். பாபா பாபா என்று நீங்கள் அனைவரும் தொடர்ந்து கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் சகோதர சகோதரிகள். நீங்கள் அனைவரும் கடவுளை பாபா என்று அழைக்கின்றீர்கள். இந்த கடவுள் என்றது அவருடைய போஸ்ட். தாங்கள் சிவபாபன் குழந்தைகள் என ஆத்மாக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சரீரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சகோதர சகோதரிகள். ஆகவே ஏன் குற்றப்பார்வை இருக்க வேண்டும்? நீங்கள் இவற்றை பெரிய ஒன்று கூடலில் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலம் படைப்பு படைக்கப்படும் பொழுது நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகுகின்றீர்கள். ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள். வேற எந்த உறவு முறையும் இல்லை. நாங்கள் அனைவரும் தந்தையின் குழந்தைகள் என்பதால் எவ்வாறு நாங்கள் விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருப்பதுடன் சகோதர சகோதரிகளமாக இருக்கின்றோம். இக்கண்களை பெரிதும் ஏமாற்றுகின்றன என்பதை தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். கண்கள் நல்ல பொருள் ஒன்றை பார்த்தவுடனே இதயம் அதை பெற வேண்டும் என விரும்புகின்றது. கண்கள் எதையுமே பார்க்காவிட்டால் ஆசைகள் எதுவுமே இருக்காது. இந்த குற்றப்பார்வை மாற்றப்பட வேண்டும். சகோதரர்களும் சகோதரிகளும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. அப்படியான பார்வை அகற்றப்பட வேண்டும். மூன்றாவது கண்ணாகிய ஞான சக்தி இருக்க வேண்டும். அரை கல்பமாக உங்களுடைய கண்களினாலே நீங்கள் அனைத்தையும் செய்தீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், துரு அனைத்தையும் எவ்வாறு அகற்ற முடியும்? தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாக நாங்கள் துரு பிடித்தவர்கள் ஆகிவிட்டோம். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தந்தை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அவர் மீது அதிக அளவு அன்பு இருக்கும். நினைவின் மூலமே அன்பு ஏற்படுத்தப்படுகிறது. கல்வியின் மூலம் அல்ல. இது பாரதத்தின் புராதன யோகமாகும். இதன் மூலமே ஆத்மாக்களை நீங்கள் தூய்மையாக வீடு திரும்புவீர்கள். சகோதரர்கள் அனைவருக்கும் அவர்கள் தந்தின் அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாக்களுக்கு சர்வயாபி என்ற கருத்தினால் அனைவரும் கீழே மிகுந்த விசையுடன் வீழ்ந்து விட்டார்கள். நாடகத்திற்கேற்ப இப்பொழுது இதுவே உங்களுடைய பாகம் என தந்தை கூறுகிறார். ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும். முன்னைய சக்கரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்தீர்களோ அதையே நீங்கள் நிச்சயமாக மீண்டும் செய்வீர்கள். அதிகமாக குறைவா செய்ய முடியாது. தொடர்ந்தும் நீங்கள் பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பொறுத்தது. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பலர் உங்கள் கண்காட்சிகளை பார்க்க வருவார்கள். இது இறை பணியகம். இது அசரியான இறைத்தந்தையின் பணியகம், இறை பணியகம். மக்கள் கிறிஸ்துவ பணியகம், பௌத்த பணியகம் போன்றவற்றை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவோ அசரீரியான கடவுளின் பணியகம். அசரீரியானவர் நிச்சயமாக ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். அசரீரி ஆத்மாவாகி நீங்கள் என்னுடன் வசித்து வந்தீர்கள். இந்த நாடகம் எவ்வாறானது என்பதை உங்களுடைய புத்தியிலும் இல்லை, எவருடைய புத்தியிலும் இல்லை. ராவனுடைய ராஜ்யத்தில் அனைவரும்
அன்பற்ற புத்தியை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தை மீது அன்பை கொண்டிருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரே ஒருவரே அன்று வேறு எவரும் இல்லை என நீங்கள் சத்தியம் செய்தீர்கள். நீங்கள் பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும். இதற்கு அவ்வளவு ஈஸியா? அதிகள முயற்சி தேவைப்படுகிறது. இது தூக்கு மேடையில் ஏறுவது போன்றதாகும். தந்தை நினைவு செய்வது என்பது தூக்கு மேடையில் ஏறுவது போன்றதாகும். ஆத்மாக்கள் நீங்கள் உங்கள் சரீரத்தை மறந்து நினைவு கொண்டிருப்பதன் மூலம் தந்தையிடம் செல்ல வேண்டும். தந்தை நினைவு செய்வதே அத்தியாவசியமானதாகும். வேறு எவ்வாறு துரு அகற்ற முடியும்? சிவபாபாவை கற்பிக்கின்றார் என்ற உள்ளார்ந்த சந்தோஷம் குழந்தைகளாக உங்களுக்கு இருக்க வேண்டும். வெளியில் உள்ளவர்கள் இதை செய்மடுக்கும் பொழுது நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்பார்கள். ஏனெனில் ஏன் அப்படி கேட்கிறாங்க? அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரையே கடவுள் என நம்புகிறார்கள். குழந்தையாக நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யத்திற்கு செல்வீர்கள் எனும் சந்தோஷத்தை அதிகம் கொண்டுள்ளீர்கள். நாங்களும் இளவரசர்களும் இளவரசிகளும் ஆக முடியும். அவரே முதலாவது இளவரசர் ஆகும். அவர் புதிய வீட்டில் வசிக்கிறார். தாமதமாக பிறப்பெடுக்கின்ற குழந்தைகளும் பின்னர் வருவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சொர்க்கத்தில் பிறப்பெடுப்பார்கள். நீங்களும் சொர்க்கத்தில் இளவரசர்கள் ஆக முடியும். அனைவராலும் முதல் இலக்கத்தை கோர முடியாது. அது பாபா மம்மா அனைவராலும் முதல் இலக்கத்தை கோர முடியும். மாலையும் வரிசை கிரமமாக உருவாக்கப்படும். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? குழந்தைகளே அதிகள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சாதாரண மனிதன் நாராயணாக மாறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். இதுவே சத்திய நாராயணன் கதையாகும். இதுவே சத்திய லக்ஷ்மியின் கதை என்று எவராது கூறுவதை நீங்கள் ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதில்லை. அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணரை நேசிக்கிறார். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு தொட்டிலில் இட்டு ஆட்டுகின்றார்கள். ஏன் ராதையை அவ்வாறு செய்வதில்லை? நாடகத்தின்படி அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. ராதையும் அவருக்கு சமமானவர். என்ன சொல்ல வர்றாரு பாபா? அவரு ஒன்றும் குறை கிடையாது. அது அவருக்கு சொல்லப்படுறதா? அது நமக்கு சொல்லப்படுது. ஒருவரை பாராட்டுறாங்க, இன்னொருத்தர் பாராட்டலன்னும் போது அவர் சொல்றாரு, அது நாடக திட்டப்படி அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. ஆனால் ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் மீது அதிக அன்பு செலுத்தப்படுகிறது? நாடகத்தில் அவருடைய பாகம் அத்தகைய புத்திரர்களே எப்பொழுதும் அதிக அளவு நேசிக்கப்படுகிறார்கள். உலக ரீதியில் பாகம். ஒரு லௌகிக்கு தந்தை புத்திரர்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறார். அவருக்கு ஒரு புத்திரன் இருக்கும் பொழுது அவர் அதிக அளவு சந்தோஷம் அடைகிறார். அவருக்கு ஒரு புத்திரி இருக்குமாயின் அவர் தொடர்ந்தும் திணறுவார். சிறில் அவளை கொல்லவும் செய்வார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும். ராவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்களது நடத்தையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் பாடுகின்றீர்கள். என்ன பாடுகின்றீர்கள்? தேவர்களுக்கு முன்னாடி நீங்களே சகல பண்புகளும் நிறைந்தவர்கள், நாங்கள் பண்புகள் அற்றவர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது மீண்டும் பண்புகள் உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் எண்ணற்ற தடவைகள் உலக அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும். குழந்தையாக நீங்கள் அதே அளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓஹோ, சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கிறார். இதை பற்றி அமர்ந்திருந்து சிந்தியுங்கள்.
கடவுள் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அற்புதமான பாக்கியம், அற்புதம். இப்படியாக எண்ணுவதனால் நீங்கள் மிகவும் என்னாவீங்க? போதை அடைபவர்கள் ஆக வேண்டும். அற்புதம், அற்புதமான பாக்கியம். நாங்கள் எல்லையற்ற தந்தை கண்டு விட்டோம். பாபாவை மாத்திரம் நாங்கள் நினைவு செய்வோம். நாங்கள் தூய்மையை கிரகிக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு ஆகுவதால் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றோம். இதுவும் மன்மனா பவ ஆகும். பாபா இவ்வாறே எங்களையும் ஆக்குகிறார். இது ஒரு நடைமுறை அனுபவம் பற்றிய விடயமாகும். இனிமேலும் இனிமையான குழந்தை உங்களுக்கு தந்தை ஆலோசனை கூறுகிறார். என்ன ஆலோசனை? முயற்சி பண்றதுக்கு உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். ஏகாந்தத்தில் இருந்து உங்களுடனேயே பேசுங்கள். இந்த பேட்சை, பதக்கத்தை உங்கள் இதயத்தில் அணியுங்கள். கடவுளின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நாங்கள் இவ்வாறு ஆகுகின்றோம். இதை பாருங்கள். அதன் மீது தொடர்ந்தும் அன்பு செலுத்துங்கள். பாபாவை நினைவை கொண்டிருப்பதனால் நாங்கள் இவ்வாறு ஆகின்றோம். பாபா, இது உங்கள் அற்புதம். பாபா, நீங்கள் எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றீர்கள் என்பதை நாங்கள் முன்னர் அறிந்திருக்கவில்லை. தீவிர பக்தி செய்பவர்கள் ஒரு காட்சியை பெறுவதற்காக தங்களுடைய கழுத்தையே வெட்டி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி செய்வதால் மாத்திரம் அவர்கள் ஒரு காட்சியை பெறுவார்களா? அத்தகைய பக்தர்களை மாத்திரம் கொண்டதே பக்தர்களின் மாலையாகும். பக்தர்களுக்கு மரியாதை உண்டு. கலியுகத்து பக்தர்கள் சக்கரவர்த்திகளை போன்றவர்கள். கலியுகத்து பக்தர்கள் சக்கரவர்த்தியை போன்றவர்கள். யார் தலையை வெட்டிக்கிறாங்களோ என்ன சொல்லப்படுது? அப்படி வெட்டின மாத்திர காட்சிகள் கிடைக்குமா? ஆனா பாபா சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அந்த பக்தர்கள் மாலை என்று. பக்தர்களுக்கு மரியாதை உண்டு. கலியுகத்து பக்தர்கள் சக்கரவர்த்திகளை போன்றவர்கள். குழந்தையாக நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தை மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தை தவிர எவரையும் நினைவு செய்யக்கூடாது. உங்களுடைய இணைப்பு மிக தெளிவானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் 84 பிரிவுகள் முடிவிற்கு வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுது தந்தையின் கட்டளைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். காமமே கொடிய எதிரியாகும். நாங்கள் காமத்தினால் தோற்கடிக்கப்படக்கூடாது. நீங்கள் அதனால் தோற்கடிக்கப்பட்டால் வருந்த நேரிடுவதுடன் பின்னர் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் எலும்புகள் முற்றிலும் நொறுக்கப்பட்டுவிடும். மிக தீவிர தண்டனை பெற வேண்டும். உங்கள் துரு அகற்றப்படுவதற்கு பதிலாக நீங்கள் மேலும் துருப்பிடித்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களால் யோகம் செய்ய முடியாதிருக்கும். நினைவில் நிலைத்திருப்பது மிக கடினமாக இருக்கும். முழு நேரமும் பாபாவினில் இருப்பதாக சிலர் பொய்யான கதைகளை கூறுகின்றார்கள். பாபாவுக்கு சொந்தமாயிட்டோம், பாபா தவிர்த்து வேற யாரும் நினைக்க போறோம். எனினும் இதை அவர்களால் செய்ய முடியாது என்பது பாபாவிற்கு தெரியும். ஏன்னா மாயை இதில் பல புயல்களை உருவாக்குகின்றார். சிலர் தம்மை தொந்தரவு செய்யும்
கனவுகளையும் காண்கின்றார்கள். இந்த ஞானம் மிக எளிதானது. சில சிறு குழந்தைகளாலும் அதை விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயின் நினைவு யாத்திரையிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்கள் அதிக அளவு சேவை செய்கின்றீர்கள் என நினைத்து சந்தோஷம் அடையாதீர்கள். நீங்கள் உங்கள் நினைவில் மறைமுகமாக சேவை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். சிவபாபாவின் ஒரே ஒரு புத்திரரான இருக்கின்ற போதே இவருக்கு உள்ளது. பாபா உலகத்தை படைப்பவர். ஆகவே நிச்சயமாக நான் சொர்க்கத்தின் அதிபதியாக்குவேன். நான் இளவரசனாக போகின்றேன் என்னும் உள்ளார்த்த சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளாகிய உங்களை போன்று என்னால் அதிக அளவு நினைவில் நிலைத்திருக்க முடியவில்லை. யாரு சொல்றது? பிரம்மா பாபாலி. பாபா பல விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது. முக்கியஸ்தர்களுக்கு பாபா அதிக அளவு விருந்துபச்சாரம் செய்கிறார் என நினைத்து குழந்தைகளாகி நீங்கள் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்காவது நன்மை அளிப்பதற்காக பாபா அவருடைய நாடியையும் பார்த்து அதற்கேற்ப அவர்களுடன் தொடர்பு கொள்வார். ஜானகிதாதி கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் சிந்திங்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலா பண்றீங்க? சில நேரத்துல அப்படி தெரியுது இல்லையா? நம்ம இவ்வளவு காலம் இருக்கிறோம், நம்ம கொண்டும் பண்றது அவங்களுக்கு கொண்டும் பண்றோம். அதனால பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்காவது நன்மை அளிப்பதற்காக பாபா அவருடைய நாடியையும் பார்த்து அவரவருடைய நாடியை பார்த்து அதற்கேற்ப அவர்களுடன் தொடர்பு கொள்வார். ஒவ்வொரு மாணவனையும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது ஆசிரியர்களுக்கு தெரியும். குழந்தைகளாக உங்களுக்கு இதை இட்டு எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது. பாபா சொல்றாருன்னா அது நம்மளுடைய லைஃப்ல இந்த மாதிரி எங்காவது பொறாமை வருதா இல்லையா? ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே ரதே ரதே ஜோன் பேரே मॉर्निंग रूहानी पाकी रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய பேசுங்கள். உங்கள் ஆத்மா மீது துருவதை அகற்றுவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். 2. எதிலும் சந்தேகமோ பொறாமையோ கொள்ளாதீர்கள். உங்கள் உள்ளார்த்த சந்தோஷத்தை பேணுங்கள். உங்களுடைய மறைமுகமான சேவையை தொடருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக மாறுகின்ற உங்கள் பாகத்தை நடைமுறையில் நடிக்கின்ற ஒரு துறவியாகவும் மேன்மையான பாக்கியசாலி ஆத்மாகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக மாறுகின்ற உங்கள் பாகத்தை நடைமுறையில் நடிக்கின்ற ஒரு துறவியாகவும் மேன்மையான பாக்கியசாலி ஆத்மாகவும் ஆவீர்களாக. எதிர்காலத்தில் உலக சக்கரவர்த்தி ஆகுபவர் ஒரு அருள்பவராக இருப்பதை போன்றே அருள்பவர் என்ற உங்கள் சமஸ்காரங்கள் இப்பொழுது வெளிப்படட்டும். வேறு யாரோ ஒருவரிடமிருந்து சர்க்கதி கிடைத்தாலே நான் அவருக்கு சர்க்கதி கொடுப்பேன் என என்றுமே நினைக்காதீர்கள். நீங்கள் யாசிப்பதிலிருந்து இளவரசர்கள் ஆகுவர்கள் என அறியப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்வார்கள் என்ற எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது.
நீங்கள் எந்த தற்காலிக ஆசைகளுக்காகவும் யாசிப்பவர் அல்ல. யாசகர்களாகிய நீங்களே சம்பூர்ணமான ரூபங்கள் ஆகுகின்றீர்கள். இப்பொழுது யாசிப்பவர்களிருந்து இளவரசர்களாக மாறுகின்ற பாகங்களை நடைமுறையில் நடிப்பவர்களே சதா துறவிகளும் மேன்மையான பாக்கியத்தை கொண்டிருப்பவர்களும் ஆவார்கள். துறவரத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பாக்கியத்தை நீங்கள் எக்காலத்திற்காகவும் உருவாக்கி கொள்வீர்கள். துறவனை எல்லாம் விட்டுட்டு போறது. அப்ப இங்க எதை விடணும் இல்லையா? எதை யாசிக்கிறோம்? ஸ்லோகம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்? பற்றற்ற பார்வையில் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் அவதானியுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பற்றற்ற பார்வையில் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் அவதானியுங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சனி. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விவேகி. உங்கள் சரீரமற்ற ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்வதற்கு உங்கள் எண்ணத்திலும் கூட சூக்ஷ்மமாக வேணும். எதன் மீதும் உங்களுக்கு எந்த பற்றும் இல்லாதிருக்கட்டும். எந்த ஒரு உறவினர்கள் அல்லது தொடர்பில் உள்ளவர்கள் மீது அல்லது எவரது சிறப்பியல்கள் மீதும் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த சிறப்பியலின் மீதேனும் உங்களுக்கு எந்த பற்றும் இருக்குமாயின் அந்த பற்று பந்தனங்களை உருவாக்கி உங்களை சரீரமற்றோர் ஆக அனுமதிக்காது. மற்றவங்களுடைய தீய குணம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற நற்குணத்தை பார்க்கிறோம். இல்ல நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, 4 பேர் நமக்கு சொல்றாங்க, நீங்க இப்படிப்பட்டவர், இவ்வளோ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது மேலேயே உங்களுக்கு ஒரு பற்று வந்துட்டது அப்படின்னா என்ன பண்ண முடியாது? சரீரமற்றவர் ஆக முடியாது. செக் பண்ணி பார்க்கணும். பிறருடைய நற்குணங்கள் மேல பற்று இருக்கிறா, ஏதோ ஒரு சிறப்பியல்பு, இல்ல நம்மளுடைய சிறப்பியல்பு 4 பேர் சொல்லி நான் அதுவாக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா, அது கூட என்ன பண்ணும்? சரீர உணர்வுடையவர்கள் ஆக்கிவிடும். अच्छा, ओम शांति.